ஸ்வீட் பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பால், ஜீனி, முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட நெய், பட்டர் இருந்தால் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதோட ப்ரெட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் முட்டை வந்து நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை உடச்சி ஊற்றிருக்கிறேன். அதோட இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் அந்த எக்கோட ஆட் பண்ணி நல்லா அதை வந்து முட்டையோடு நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. சுகர் வந்து கரையிற அளவுக்கு அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதோட என்ன சேர்க்க போகிறோம்னா பால், காய்ச்சின பாலை வந்து நல்லா வடிகட்டி இந்த முட்டை ஜீனியோட நம்ம அந்த காய்ச்சின பாலை வடிகட்டி ஊற்றிடலாம். ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் அதிகமாக எக்கை விட அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரு 3 முட்டைக்கு வந்து நான் இந்த ஒரு பவுல் நிறையா பால் எடுத்துருக்கிறேன். இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து இதோட ப்ரெட்டை வந்து டிக் பண்ணி தான் இதில் வந்து போட போகிறோம். இப்போ ப்ரெட்டை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ரெட்டாக அதில் வந்து டிக் பண்ணி போட்டால் போதும். இப்போ தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு அந்த தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா நெய் அல்லது பட்டர், நெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அந்த கல்லில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச ப்ரெட்டு சிங்கிள் ப்ரெட்டாகவே போதும். அதை நல்லா அந்த நம்ம கலந்து வச்ச முட்டை ஜீனி பாலோட நல்லா வந்து டிக் பண்ணி அதை வந்து நெய் விட்டதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்ல வந்து போட்டுக்கலாம் வரிசையாக. எந்த அளவுக்கு ப்ரெட்டை வந்து தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அத்தனை ப்ரெட்டை வந்து போட்டு அதோட சுற்றி வந்து நம்ம வந்து நெய்யை ஊற்றி விட்டுக்கலாம். திரும்பவும் தேவைப்பட்டால் இல்லை நெய் திரும்ப சுற்றி வேணாம்னா விட்டுறலாம். விட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறமா திருப்பி பெரட்டி போட்டு விட்டுட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட பரிமாறலாம். இதை வந்து குழந்தைங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.